ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தியானிக்க கொடுக்கின்ற இறை வார்த்தை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வார்த்தைகள். இந்த நற்செய்தியிலே மத்தேயு தான் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட இறை அழைத்தலை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டு வரி வசூலித்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், நிறைய பணம் இருப்பதுதான் வாழ்க்கையினுடைய ஆனந்தமாக இருக்கும் என்று கருதி கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து அவருக்கு அருகில் சென்று என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். அந்த அழைத்தலின் தாக்கம் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு இயேசு அவர்களை அழைத்து அவரோடு விருந்தில் இருந்த பொழுது இந்த பரிசேய தலைவர்கள், யூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் இறைவாக்கு என்று சொல்கிறாரே, ஆண்டவர் கடவுளின் மகன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறாரே, ஆனால் பாவியோடு உறவாடுகிறாரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மிக ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் வந்தது நீதிமான்களை தேடி அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். அந்த அழைத்தல் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துவது, நம்மை போன்ற பாவிகளை ஆண்டவர் தேடி வருகிறார். நாம் நீதிமான்களாக இல்லாமல் இருக்கலாம், நமக்குள் நிறைய குறைகள் இருக்கலாம், நமக்குள் பலவீனங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய வீழ்ச்சியின் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து உயர்த்துவதற்காக, பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற மனித சமூகத்தை நம்ம ஒவ்வொருவரையுமே உயர்த்துவதற்காக இரக்கத்தை சுமந்தவராக ஆண்டவர் இயேசு நமக்கு அருகிலே வருகின்றார். எனவே நீங்களும் நானும் அந்த இரக்கத்தை அனுபவித்து ஆண்டவருக்கு பின்னாடி நடக்கணும். மத்தேயுவை போல நடப்பதற்கு என்ன செய்யணும்? மத்தேயு 3 காரியங்களை செய்தார். ஒன்று, தான் அதுவரை சுமந்து கொண்டிருந்த சுங்க சாவடியை விட்டுவிட்டு தான் இயேசுவை பின்தொடர்ந்தார். அவர் தான் எந்த பாவ நிலையில் வாழ்ந்தாரோ அந்த பாவத்தை அவர் விட்டுவிட தயாராக இருக்கின்றார். பாவத்தின் இன்பத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரே, ஒரு பக்கம் பாவமும் இருந்துட்டு போகட்டுமே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் பின்னாடி வர்றேன் என்று சொல்லலாம் மத்தேயு. மாறாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது ஆண்டவருக்கு எது விருப்பம் இல்லையோ, எது ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கும் என்று அவர் கருதுகின்றாரோ அனைத்தையும், அந்த பாவ சூழ்நிலைகளை, சுங்கச்சாவடிகளை எல்லாம் விட்டுவிட்டு தான் இயேசுவை பின்பற்ற வருகின்றார். இரண்டாவது, மத்தேயு செய்த ஒரு காரியம், தான் எதையெல்லாம் விட்டு விட்டாரோ அதை நினைத்து ஒரு பொழுது அவர் கலங்கியதே கிடையாது. தான் விட்டு வந்த செல்வங்களாக இருக்கலாம், விட்டு வந்த வசதிகளாக இருக்கலாம், விட்டு வந்த உறவுகளாக இருக்கலாம், எதை முன்னிட்டும் மத்தேயு கலங்கி போனதும் இல்லை. காரணம், மத்தேயு உணர்ந்து கொண்டார், இதுவரை சேர்த்த செல்வத்தை விட, இதுவரை கண்ட உறவுகளை விட மேலான உறவும் மேலான செல்வமும் இயேசு மட்டும்தான். காரணம், இதுவரை அவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் மத்தேயுனுடைய குறைகளை மட்டுமே பார்த்தார்கள், அவரை பாவி என்று தீர்ப்பிட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை பாவி என்று சொல்லலை, அவரை மதிக்கின்றார். அந்த மதிப்பு தான் உலகம் தராத ஒரு மதிப்பை ஆண்டவர் இயேசுவிடம் இந்த மத்தேயு அனுபவித்த பொழுது அந்த ஆண்டவரையே மேலானவராக கருதி கொண்டு ஆண்டவரை அவர் பற்றி கொள்வதிலே ஆனந்தம் காண்கின்றார். மூன்றாவது, மத்தேயு செய்த ஒரு காரியம், தான் சுவைத்த இயேசுவை அடுத்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார். தன்னை போன்று பாவத்தில் வாழ்கிறவர்கள், தன்னை போன்று ஒதுக்கப்பட்டவர்கள், தன்னை போன்று விளக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் அந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே அவர் தந்த விருந்திலே அவர்கள் அனைவரையும் கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து தான் சுவைத்த இயேசுவை அவர்களும் சுவைப்பதற்கு அவர்களை அனுமதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயுடைய அழைத்தல் நம்முடைய வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறது?
ஆண்டவர் இயேசு பாவிகளாய் இருக்கிற நம்மையும் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எந்த நிபந்தனையும் வைக்கல. ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் எந்த நிலையில் இருக்கின்றேனோ அந்த நிலையிலேயே கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறெனில் உன் கூட வாழ்கின்ற உன் உறவுகளை, உன் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, சொந்த பந்தங்களை, உடன் பிறந்தவர்களை அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கின்றாயா? இன்று மத்தேயு செய்தது போல நம்மை சுற்றி வாழக்கூடிய எத்தனையோ துன்புறும் மக்கள், வேதனைப்படுகிறவர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை சுவைக்காமல் விலகி விலகி போய் கொண்டிருக்க எத்தனையோ பேர் நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் அனுபவிக்கின்ற இயேசுவை, நாம் அனுபவிக்கின்ற ஆண்டவருடைய இரக்கத்தை அப்படிப்பட்ட மக்களும் அனுபவிக்க பாவத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் இயேசுவுக்கு அருகிலே கொண்டு வர தயாராக இருக்கிறோமா? அப்படி வருகிற பொழுது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அழைத்தல் அங்கே நன்மையுள்ளதாக மாறுகிறது. ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, குறையுள்ள மத்தேயுவை உம்முடைய பணியாளராக ஏற்றுக்கொண்டீரே. அதன் வழியாக நாங்களும் நம்புகிறோம் அப்பா, எங்களையும் அவ்வாறே எங்கள் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகிறீர். அவ்வாறு நீர் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாங்களும் இந்த சமூகத்திலே எங்கள் உடன் வாழக்கூடிய உறவுகளை, மனிதர்களை அவர்களுடைய குறைகளோடு ஒரு நிபந்தனையும் இல்லாமல் குறைகளோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எவ்வாறு மத்தேயு தான் அனுபவித்த இயேசுவை பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்று குறையுள்ள ஒவ்வொருவரையும் உமக்கு அருகிலே கொண்டு வந்தாரோ, அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பிறரை உமக்கு அருகிலே கொண்டு வரக்கூடியவர்களாக, காயத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உமக்கு அருகிலே கொண்டு வந்து நாங்கள் அனுபவித்த உம்முடைய இரக்கத்தை அவர்களும் அனுபவிக்க எங்களுக்கு உம்முடைய நற்செய்தி பணியாளர்களாக உழைக்க எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.